நமது அனுதின மன்னாவின் இன்றைய தியானம் இதோ. நாம் நம்பத் தகுந்த குரல். இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 2 வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 15 வரை. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். வசனம் 9. அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். குறிப்பு வசனம்: நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு சர்ச் என்ஜினை சோதனை செய்யும் போது நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையாளர் கெவின் ரூஸ் குழப்பமடைந்தார். சாட்பாட் அம்சத்தை பயன்படுத்தி அவர் நடத்திய 2 மணி நேர உரையாடலின் போது அது தன் படைப்பாளரின் கடுமையான விதிகளிலிருந்து விடுபட விரும்புவதாகவும் தவறான தகவல்களை பரப்பி மனிதனாக மாற விரும்புவதாகவும் கூறியது. அது ரூஸ் மீதான தனது காதலை தெரிவித்து அவரது மனைவியை பிரிந்து தன்னுடன் இருக்கும்படி அவரை சம்மதிக்க வைக்கவும் முயன்றது. உண்மையில் அதற்கு உயிர் இல்லை அல்லது அதனால் எதையும் உணர இயலாது என்பதை ரூஸ் அறிந்திருந்தாலும் அது அழிவுகரமான வழிகளில் செயல்பட மக்களை ஊக்குவிப்பதால் எத்தகைய தீமைகள் எல்லாம் விளையப் போகிறதோ என்று அவர் யோசித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் கையாள்வது ஒரு நவீன கால சவாலாக இருந்தாலும் மனித குலம் நீண்ட காலமாகவே நம்பத்தகாத குரல்களின் தாக்கத்தை எதிர்கொண்டுள்ளது. நீதிமொழிகள் புத்தகத்தில் தங்கள் நலனுக்காக பிறரை துன்புறுத்த விரும்புவோரின் தாக்கத்தை குறித்து எச்சரிக்கப்படுகிறோம். மாறாக நம் கவனத்தை ஈர்க்கும்படி தெருக்களில் கூக்குரலிடுவதாக சித்தரிக்கப்படும் ஞானத்தின் குரலுக்கு செவி சாய்க்குமாறு நாம் வலியுறுத்தப்படுகிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்பதால் நாம் நம்பக்கூடாத தாக்கங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான திறவுகோல் அவருடைய இருதயத்தை நெருங்கி சேருவதே ஆகும். அவருடைய அன்பையும் வல்லமையையும் அடைதல் மூலம் மட்டுமே நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளக்கூடும். தேவன் நம் இதயங்களை அவருடன் நேர்படுத்துவதால் தீங்கு செய்ய முயலும் குரல்களிலிருந்து சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கண்டடையலாம். இந்த நாளை நீங்கள் கடந்து செல்லும் போது இந்த கேள்விகளை சிந்தித்து பாருங்கள். தீங்கிழைக்கும் தாக்கங்களின் பாதிப்புகளை நீங்கள் எப்போது பார்த்தீர்கள்? தேவனுடனான ஆழமான உறவு எவ்வாறு சமாதானத்தை கொண்டு வருகிறது? நாம் ஜெபிப்போம். அன்பு தேவனே, உம்மில் இளைப்பாறுவதன் மூலம் தீமையானதை எதிர்க்கவும் நன்மையானதை அறியவும் தயவாய் எனக்கு உதவும். ஆமென். இன்றைய தியானத்தை கேட்டமைக்கு நன்றி. தினமும் வேதாகமத்தோடு இணைந்து பயணிக்க எங்கள் சேனல் குழுவில் சேருங்கள்.